இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 90 செகண்ட்ஸ் அப்ளிகேஷன் முடியுது. கண்டிப்பாக எல்லாரும் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன நடக்குதுன்னா April 1 to April 15 செகண்ட்ஸ் எக்ஸாம் ஷெட்யூல் இருக்கு. அதான் எக்ஸாம் டேட்ஸ் வரும். இந்த ஒரு மாதம் கேப் இருக்குது. ட்ராப்அவுட் பசங்க இதான் அட்வான்டேஜாக எடுத்து நல்லா படித்து நல்லா படித்து ஃபஸ்ட்டு என்ன தப்பு பண்ணிக்கலாம் அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரெஷர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சீரிஸ் நல்லா படித்து அது பரிசரை புரிஞ்சிடும். மெயின்ஸுக்கு அது போதும். நல்லா படித்து நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணுங்கள். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா எதுவுமே நிச்சயம் கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு சேர்ந்து கம்மியாச்சுன்னா அதை வந்து நினச்சிட்டே இருக்காதிங்க. நினச்சிட்டு டைப்லெஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் இது நினச்சிட்டு இருப்பீங்க, அடுத்த எக்ஸாம் வரும். அது அந்த எக்ஸாம் பழசத்தை நினச்சிட்டு முடிஞ்சிச்சு, அது அடுத்த எக்ஸாம் முடிஞ்சிடும். அது எப்படின்னா பாஸ்ட்டாக விட்டுட்டு ப்ளீஸ் ஒர்க் வந்து ப்ரெசென்ட் இதுதான் நடக்க முக்கியம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். இப்போ நீங்கள் கம்மியாக வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் கம்மியாக வாங்கணும் இருக்குது. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். எல்லாருக்கும் ஒரு இடம் இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட். எதை பற்றி கொல்லப்படாதீங்க. ஒர்க் ஃபார் தி ப்ரெசென்ட். ஓகே.